இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். இங்க பாரு, இந்த வீட்டுல பிறந்ததுலயே நீயும் நானும் ஒரு தனி ரகம். உனக்கு அது நல்லாவே தெரியும். என்ன, எப்போதுமே உன்னை நானும் என்ன நீயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நீயும் நானும் அப்படிதான். எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல உனக்கு தான் துடிக்கும், உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு தான் துடிக்கும். முன்னையாவது ரத்தம் உன் உடம்புல தனியாவும் என் உடம்புல தனியாவும் ஓடி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ என் உடம்புல ஓடுற ரத்தமும் உன் உடம்புல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ சின்னதா முகம் வாடி இருந்தா கூட அதுல 1008 விஷயங்களை நான் யோசிப்பேன். என்ன, ஆனா உன் கல்யாண விஷயத்துல கூட நீ அவ்வளோ கரெக்டா இருந்துட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு இந்த விஷயத்துக்காக நீ இவ்வளோ உடஞ்சு போயிருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன பண்ண, என்ன நடந்துச்சு, அவன் ஏன் உன்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லு. மனசுல பாரம் இருக்க இருக்கதான் கள்ள தூக்கி வச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே யார்கிட்டயாவது அதை இறக்கி வச்சுட்டா அந்த பாரம் ஒன்றும் இல்லாம போயிடும். புரியுதா? சொல்லு. நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன் சரணு. கொஞ்ச நாள் ஆச்சு. 12th பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிடுச்சு. பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போற அந்த டைம். அப்போ நான் யாழ்னி பார்த்து பேச போனேன். நான் பேசுனது ரொம்ப யதார்த்தமான விஷயம்தான். ஹாய் யாழ்னி. ஹாய் மகேஷ், என்ன எக்ஸாமுக்கு படிக்கலையா? எல்லாம் விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டுக்கு அண்ணன் கூட அதெல்லாம் யாரு படிச்சுக்கிட்டு போனமா, 2 பிட்ட கையில சொருவனமா போய் எழுதுனமான் இருக்கணும். சும்மா அதை பார்த்து படிச்ச இதை பார்த்து படிச்சுன்னு விழுந்து விழுந்து படிச்சா மட்டும் மார்க் போடுறாங்களா? என்ன தெரியுதோ எழுதணும், அவ்வளவுதான். உன்னை விட கண்ணன் பெஸ்ட் தான் என்ன? என்னை விட அவன் பெஸ்ட் தான். அவனை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வந்ததுல இருந்து கண்ணா கண்ணா கண்ண புராணமே பாடிட்டு இருக்க? ஏன் கண்ணனை பத்தி நான் பேசக்கூடாதா? பேச வேணாம்னு சொல்லல, இல்ல ரொம்ப ஓவரா இருக்கே, அதான் கேட்டேன். ஏய், என்னடி சொன்னோனே திரும்பிக்கிட்ட? அவ்வளவு வெக்கமா? ஏன் கண்ணன் என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியாதா? தெரியும். இப்ப அதை பத்தி தான் நான் பேச வந்தேன். சரி, இப்ப நீயும் 12வது படிக்கிற, அவனும் 12வது படிக்கிறான், நானும் 12வது தான் படிக்கிறேன். ஆமா, பின்ன நீ மட்டும் பிஹெச்டியா முடிச்ச? குறும்புதான் என்ன? சரி விடு, அது இருக்கட்டும். அவனும் நல்லா படிக்கிற பையன், நீயும் நல்லா படிக்கிற பொண்ணு. என்ன, உங்க 2 பேத்துக்குள்ள சம்திங் சம்திங்னு எனக்கும் தெரியும். ஓகேவா? ஆனா ஒன்னு சொல்றேன், படிக்கிற வயசுல காதல் கத்திரிக்காலாம் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்ற? இங்க பாரு, நம்மளால நம்ம பெற்றவங்க கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ற விதமா இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்ணி எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே தாலி கட்டிக்கிறாங்க, அப்புறம் வேற என்ன நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா வேற மாதிரி இருக்கலாமே. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் அட்வான்ஸா தான் இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருந்துட்டு போலாமே. நிறுத்து, அவன் உன் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்டை தான் பாத்திருக்கேன். நீ என்ன இப்படி பண்ற? எந்த ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சப்போர்ட் தான் பண்ணுவான். உண்மையான நண்பனா இருந்தா சப்போர்ட் பண்ணுவான். அதே அவன் தப்பான வழியில போனா அவனை கரெக்டான வழிக்கு கொண்டு வருவான். அப்போ நான் உன்னை லவ் பண்றது நீ தப்புங்கறியா? நீங்க லவ் பண்றது நான் தப்புன்னு சொல்லல. லவ் யாரு மேல வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனா இப்போதைக்கு வேணாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, அவனும் நல்லா படிக்கிற பையன். 2 பேரும் லவ் பண்ணி படிப்பு கிடிப்பு விட்டுட்டீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் இதுதான் வாழ்க்கையோட முக்கியமான எக்ஸாமு. ஏன்னா நம்ம அடுத்து மேல் படிப்புக்கு தேர்ந்தெடுக்க போற ஒரு வாழ்க்கையோட 2வது படின்னு கூட சொல்லலாம். என்னடா அவ்வளவு மெச்சூரா பேசுறானே அப்படின்லாம் நினைக்காத. மனசுல பட்டதை சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கோ. எதுவா இருந்தாலும் நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க லவ் பண்ண வேணான்னு நான் சொல்லல என்ன, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. 12th நல்லபடியா முடிச்சு காலேஜ் ஒரே காலேஜ்ல போய் சேர்ந்தா அப்ப லவ் பண்ணுங்க. அப்ப அது ட்ரூவான லவ்வா இருக்கும்ல. அப்போ இது அஃபெக்ஷன் சொல்றியா? என்னால என்ன சொன்னாலும் தப்பு தப்பு புரிஞ்சிட்டு இருக்க? அப்படிலாம் கிடையாது. இங்க பாரு, எனக்கு என் ஃப்ரெண்டு நல்லா படிக்கணும், அவன் நல்ல மார்க் வாங்கணும். ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவங்க அக்காவை பார்த்துக்கணும்னா இவன் நல்லபடியா இருக்கணும்ல. அவங்க அக்காவை என்னென்ன நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க அக்காக்காக இவன் வாழ்ந்துதான் ஆகணும். அவனோட படிப்பு எந்த விதத்துலயும் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருந்து நீ யோசிக்கிறது நியாயமான விஷயம்தான். சரி, ஓகே, நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. தேங்க்ஸ்.
இட்ஸ் ஓகே, போ எக்ஸாமுக்கு படி. ம். இது எந்த விதத்துலயும் பார்க்குறவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். அந்த பொண்ணும் அதை ஏத்துக்கிட்டா. எதுவுமே பேசாம சரி அவங்கிட்ட நான் எதுவும் சொல்லல, நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவளும் போனா. ஆனா மறுநாள் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஏது நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தான் இது நடந்திருக்கு. ச்சே, யாழினி நம்ம கூட இல்லைன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலல்ல. ஏன் நம்ம கூட எக்ஸாம் எழுத போறபடி ஆனா எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அதை விட கொடுமை என்னன்னா நம்மளால அங்க போக கூட முடியல. யாருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுடி. நேத்து வரைக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு தெரிஞ்சா இன்னைக்கு அவன் உயிரோடவே இல்ல. இன்னும் ஏதாவது தெரியுமாடி? அது யாழ்னி இனி யாரும் கண்டிப்பா நீ வந்திருப்ப. சாரிடா மகேஷ், உங்ககிட்ட சொல்லாம தான் எனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஏன்னா ஏற்கனவே நீ இது தப்புன்னு சொன்னவன். இதுக்கு மேல நான் இப்படி போய் சொல்றேன்னு சொன்னா கண்டிப்பா கோச்சுப்பேன். ஆனா நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஓகேன்னு சொல்லுவான். அதாவது உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்குவேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறேன்னா இன்னைக்கு உங்ககிட்ட இதை சொல்லாம பண்ண போறேன். இன்னைக்கு நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப். 6வதுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட மறைக்கிறேன். சரி, நான் போய் அவகிட்ட எல்லாமே சொல்லிட்டு வந்துடுறேன். டே கண்ணா, அட கமலேஷ், ஏன்டா அழுகுற? என்னாச்சு? நான் உங்ககிட்ட எப்படிடா சொல்லுவேன்? என்னாச்சுடா? ஏன் அழுகுற? என்ன வழக்கம் போல ஏதாவது திட்டாங்களா? இல்ல எக்ஸாம்ல மாட்டிக்கிட்டியா? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்னடா? நீ இந்த உலகத்துல உன் அக்காக்கு அப்புறம் யாரோ உயிரா நினைச்சியோ அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்டா. டேய், இன்னும் உளற. நான் உங்ககிட்ட முன்னே என்ன சொன்னேன்? யாருக்கிட்ட பழகினாலும் ரொம்ப அதிகமா அன்பு வைக்காதடா, கடைசியில அவங்க நம்ம முதுகுல குத்திட்டு போயிடுவாங்கன்னு. அதே மாதிரி மகேஷ் உனக்கு பண்ணிட்டான்டா. டேய், இப்ப யார பத்தி என்ன வேணாலும் சொல்லு, என் மகேஷ பத்தி எதுவும் பேசாத. என்னடா என் மகேஷ் என்ன பண்ணா? நான் நடந்த விஷயத்த சொன்னா நீ எப்படி தாங்கிட்டு போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்ல என்னால தப்பா போயிடும். நேற்று வரைக்கும் நீ லவ் பண்றேன்னு சொல்லும் போது நான் அதுக்கு அக்செப்டடா இருந்தேன். ஆனா அவன் அதை அக்செப்ட் பண்ணானா? ஆமா, ரோஷன் கையுமா யாரை பார்க்க போறேன்? டேய், நீ உலகாத. மகேஷ் என்ன பண்ணா? என்ன செஞ்சான்? அவனை நமக்கு துரோகம் பண்ணானுக்கு இதுவரைக்கும் லவ்ல எடுத்துட்டு இருக்க. நான் யாழ்னி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். அவ இருந்தாங்க ப்ரப்போஸ் பண்ணுவேன். டேய், என்ன சொல்ற? யாழ்னி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாளா? என்னது? என்னடா சொல்ற? ஆமாண்டா கண்ணா, நேத்து யாழ்னியும் மகேஷும் பேசுறதை கேட்டு அப்போ அவன் யாழ்னி கிட்ட நீ இப்போதைக்கு அவனை லவ்லாம் பண்ணாத, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அவனை விட்டு போயிடு, அவன் எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டாங்கடா. நான் அப்பவே நினைச்சேன் யாழ்னி மூஞ்சியே சரி, நான் தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில தான் அவன் இறந்து போயிட்டான்னு நம்ம ஸ்கூலுக்கு வெளியே ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்கடா. டேய், என்னடா சொல்ற? யாழ்னி உயிரோட இல்லையா? யாழ்னி, யாழ்னி, யாழ்னி. யாழ்னி, யாழ்னி, என்ன யாழ்னி இது? உனக்கு உனக்கு ரோஸை கொடுத்து நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அது உனக்கு ரோஸ் மாலையை போட்டு கண்ணீர் வச்சுட்டு போஸ்டா. ஐயோ, யாழ்னி எங்கடா இருக்கா? யார் அந்த போஸ்டர் வச்சது? என்னடா நடந்துச்சு? இல்லடா, என் யாழ்னி அப்படிலாம் இறந்து போயிருக்க மாட்டாடா. நேற்று சாயந்தரம் கூட என்ன பார்த்து பாய்ன்னு சொன்னாடா. எப்படா யாழ்னி என்ன விட்டு போவா? நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் மகேஷ் தான். அவன் நேற்று பேசுறதுனால தான் யாழ்னி நீங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. இல்லடா, இல்ல யாழ்னி, யாழ்னி, இல்ல யாழ்னி, நீ அவ்வளவு சீக்கிரத்துல என்ன விட்டு போக மாட்டேன். இன்னும் எல்லாமே உங்ககிட்ட சொல்ல கூட இல்லையே. யாழ்னி போன காலையிலேயே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்களாமா. ஐயோ, யாரு உனக்கு சொன்னது? நேத்து கண்ட எல்லாமே நடந்திருக்கு. நேற்று நைட்டு தான் அப்படி பண்ணிருக்கான். காலையில எதுவுமே பேசாம கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சுட்டாங்களாண்டா. ஐயோ, எரிச்சுட்டாங்களா? ஐயோ, இது வேண்டாம் சொன்ன. மகேஷ் கூட பேசாத சேராதுன்னு கேட்டியா நீ? பாத்தியா, அவன் பண்ணி வச்ச வேலை இன்னைக்கு யாழ்னியே இல்ல. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? பிறந்ததுல இருந்து அப்பா அம்மாவை பார்த்தது கிடையாது. அக்கா தான் உலகமே, அக்கா மட்டும்தான் எல்லாமே வாழ்ந்து. என் அக்காக்கு அப்புறம் ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்த்தது மகேஷ். இப்போ அவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான். நீ என்ன விட்டு போயிட்ட, அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுல்ல. யாழ்னி, நாடகம் நடத்திவிட்டு நடந்து சென்றாள் தேவதை, நானும் மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி
கண்ணா 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 என்ன கண்ணா யாழ்னி என்னடா யாழ்னி எல்லாமே உண்டானதாண்டா நேற்று என்னடா பேச யாழ்னி கிட்ட டே நான் என்ன பேசினேன் கண்ணா இப்பதான் கண்ணா எனக்கு தெரியும் கண்ணா நேத்து கூட என்கிட்ட பேசினா கண்ணா எப்படிடா கண்ணா நேத்து மத்தியானம் என்கிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணு இப்போ உயிரோடவே இல்லைன்னு கண்ணா இது என்னால ஏத்துக்க முடியல கண்ணா. டேய் பத்தியா போய் சொல்லாத நீ தாண்டா காரணம் இவன் இறந்து போறதுக்கு நீ தான் காரணம். டேய் என்னடா பேசிட்டு இருக்க நான் என்னடா பண்ணேன் கண்ணா நான் ஒண்ணும் பண்ணல கண்ணா இது என்னால பார்க்க முடியல கண்ணா கண்ணா நீ அழுகாதடா நீ அழுகிறது என்னால பார்க்க முடியலடா கண்ணா அழாதடா கண்ணா ஐயோ நீ அழுகாதடா கண்ணா யாழ் நீ எப்படி இப்படி ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலடா கண்ணா இப்ப அண்ணன் கிளாஸ் ரூம்ல பேசிக்கிட்டாங்க அதை வச்சு தாண்டா நான் வந்து பாக்குற போஸ்டர் ஐயோ ஒண்ணுமே புரியலடா வாய் மூட நம்பிக்கை துரோகி. கண்ணா என்ன சொன்ன வாய மூட நம்பிக்கை துரோகி. ஏண்டா நான் லவ் பண்றது பிடிக்கல நான் அவளை லவ் பண்றது உனக்கு சுத்தமா பிடிக்கல நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது ஏன்டா அவன் மனசு கழிச்ச இங்க பாரு இப்ப அவன் உயிரோடவே இல்லடா. நான் மனசு கிடைச்சனா கண்ணா என்ன பேசுற அவன் இந்த தப்பா பேசுறான். நேத்து நீ இப்ப யாழ்னி கிட்ட பேசல நீ பேசும்போது நானும் தான் அதை பார்த்தேன். பாத்தியா நீ பேசி அவன் மனசு கிடைச்சு அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாடா. அவன் உயிரோட இருந்தா தானே நீ என்ன பேசுனேன்னு கேட்க முடியும். அவன் இல்லையே. டேய் நீ என்ன பைத்தியமாய் வளர்ற நான் ஒண்ணும் பண்ணல இல்ல நான் எதுவும் பண்ணல. யாரு மேலையும் அடிக்ட் ஆகாதுன்னு என் அக்கா அடிக்கடி சொல்லுவா. ஏன்னா யாரு மேலேயாவது ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா அவங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் நமக்கு வலிய தர மாதிரி இருந்தா கூட அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுவா. நான் கேட்டேனாடா நீ தானே என் உலகம் நீ எல்லாமே நடிச்ச. என் அப்பா அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. என் அக்கா தான் எனக்கு எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் மீறி இப்போ எனக்கு இருந்து என் யாழ்னிய கொண்டுட்டியடா. டே நான் ஒண்ணும் பண்ணலடா. டே வளர்ற நான் எதுவுமே பண்ணல. யாழ்னி எப்படி இறந்தேன்னு எனக்கு தெரியாது. யாழ்னி கிட்ட இந்த ஏத்து நான் என்ன பேசுறது தெரியுமா? இப்போதைக்கு லவ் பண்ணாத, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போற அந்த ஸ்டேஜ்ல லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணாத கரெக்டான லவ்வா இருக்கும்னு நினைச்சேன். நீ அப்ப கூட ஓன் நல்லதுக்காக தானே பேசுறேன். நீ நல்லா படிக்கிற பையன் நல்ல மார்க் வாங்கணும்னு. இல்லடா இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. நம்ம யாழ்னி வீட்டுல போய் கேட்கலாம். யாழ்னி வீட்டுல கேட்ட மட்டும் எல்லாம் உண்மை தெரிஞ்சுமா? பொய் சொல்லாதடா பொய் சொல்லாத. டேய் கண்ணா ஆரம்பத்துல இருந்தே இவங்கிட்ட என்னடா சொன்ன சொல்லு. நீ எப்பெல்லாம் யாழ்னி கிட்ட பேசுறியோ அப்பெல்லாம் இவன் என்கிட்ட வந்து கோமா பொய் சொல்றான்னு சொன்னா இல்லையா? இப்ப பாரு அவன் பண்ண வேலைதான். இன்னைக்கு யாழ்னி உயிரோடயே இல்ல. கண்ணா இல்ல கண்ணா கண்ணா நான் ஒண்ணும் பண்ணல கண்ணா என்ன நம்பு. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல கண்ணா. யாழ்னிட்டு நேத்து உனக்காக தாண்ட நான் பேசுனேன். ஆனா யாழ்னி இன்னைக்கு இறந்து போயிருக்கா அப்படின்னா இதுல வேற ஏதாவது விஷயம் இருக்கும். என் மூஞ்சிலே முழிக்காதுடா போடா. யாழ்னி என்ன விட்டு போயிட்டான். அவன் என்ன லவ் பண்ணலனா கூட பரவாயில்லடா. அவன் இந்த உலகத்துல இல்லாதபடி பண்ணிட்டு இல்ல. நான் வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவடா. எந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? எத்தனை பேர் வந்து என்கிட்ட பேசினாலும் நீ பேசுற மாதிரி இருக்காது. நான் உன் மேல உயிரே வச்சிருந்தேன்டா. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு உண்மையாடா அதுதான் நினைச்சேன்டா. ஆனா இன்னைக்கு யாழ்னியே இல்லாம பண்ணிட்டியடா. ஏன்டா அப்படி பண்ண? எனக்கு என்னடா நீ நல்லது பண்ற? நீ எனக்கு பண்றது கூட கெடுதல் தாண்டா. நான் தானே நல்லது நினைச்சுக்கிட்டேன். போடா நீ மூஞ்சில முடிக்காத போ. நீ யாரோ நான் யாரோ. இல்ல கண்ணா நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நான் எதுவுமே பண்ணல கண்ணா. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. இல்லடா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. என்ன இனி என் வாழ்க்கையில ஒண்ணு நான் பார்க்கவே கூடாது. இப்ப சொல்ற என்ன உன்னை கல்யாணம் ஒண்ணு பண்ணாலோ இல்ல லவ்னு ஒண்ணு பண்ணாலோ என் மாதிரி ரஞ்சு சொல்றாலும் உனக்கு நினைச்சு நிக்காதுடா. அது உன்னை பாதையில விட்டுட்டு போயிடும். இன்னைக்கு என் காதல சொல்ல முடியாம நான் துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அதே மாதிரி நீ உன் வாழ்க்கையில அனுபவப்ப. நீ யாரோ நான் யாரோ என் மூஞ்சிலே முடிக்காத போடா. எனக்கு ஒரு பாதி காதல் ஒரு பாதி பிச்சு பிச்சு போட்டது இங்க ஒண்ணுமில்ல மீறி ஒரு பாதி தியாகம் ஒரு பாதி. இந்த ஜென்மத்துல உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன்டா. கண்ணா எல்லாருக்கும் ஃப்ரெண்டு கிடைப்பானுடா. கண்ணாவுக்கு யாருமே இல்லை. அவன் அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்கான். எங்க அப்பா அம்மா நான் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம். ஆனா எப்படி அவனை எவ்வளவு காயப்படுத்திட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. கண்ணா நான் தப்பு பண்ணலடா கண்ணா. கண்ணா நான் எதுவுமே பண்ணல கண்ணா. யாழ்னி இறந்து போறதுக்கு கண்டிப்பா இதுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. இல்ல கண்ணா நான் தப்பு பண்ணல. இப்ப என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போறல. நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்ன வேண்டாம் நீ. ஆனா இப்போ
என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போறடா நீ. நான் தப்பு பண்ணலடா கண்ணா, நான் தப்பு பண்ணல. யாழ்னி, நான் என்ன யாழ்னி தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ணல யாழ்னி. நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கடனுக்காக தானே பேசினேன். நீ கூட சரின்னு சொல்லிட்டு போனியே. ஏன் யாழ்னி இப்படி இறந்து போன? கண்டிப்பா நீ இறந்து போனதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. கண்டிப்பா வேற ஏதோ இருக்கு யாழ்னி. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. கண்ணை என்ன தூக்கி போட்டு போயிட்டான். என் கண்ணை என்ன வேணான்ட்டான். தப்பே பண்ணாம அந்த இடத்துல தண்டனை அனுபவிச்சு சாருன்னு. சத்தியமா அந்த பொண்ணு யாழ்னி இறந்து போறதுக்கு நான் காரணம் இல்ல. அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஒரு இடத்துல நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா சில சூழ்நிலைகளால நம்ம தப்பே பண்ணாம அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிப்போம். அந்த மாதிரி தான் நான் அந்த இடத்துல நின்றேன். ஆனா உண்மையாவே யாழ்னி தூக்கு போட்டதுக்கு காரணம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. பயங்கரமா சண்டை போட்டதுல அவங்க அம்மா தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அப்பா வேற ஒருத்தவங்களை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. இனி நாம மட்டும் இருந்து என்ன பண்ண போறோன்னு அவளும் இறந்து போயிருக்கா. இதுதான் நடந்துச்சு. ஆனா இது தெரியாம இப்ப வரைக்கும் அவன் என்ன வேர்த்துக்கிட்டு தான் இருக்கான். உண்மை என்னன்னு அவனுக்கு இப்ப வரைக்குமே தெரியல. அதை எத்தனையோ தடவை அவனுக்கு நான் சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா அவன் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை சாருன்னு. யாரோட வாழ்க்கையிலையும் இவ்வளோ பெரிய சோகம் இருந்திருக்குமான்னு தெரியல. எத்தனை வருஷமா இந்த குற்ற உணர்ச்சியிலே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? வெளியே தாண்டா சிரிக்கிற மாதிரி இருக்க, உள்ளுக்குள்ள 1000 வலி இருக்கும்டா. வெளியே சொல்றது இல்ல, இப்பவும் சொல்றேன். எனக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்கும்டா. இந்த உலகத்துல அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு க்ளோஸ்டா அவன். அப்படிப்பட்டவன் அவன். அவனை மிஸ் பண்ணிடக்கூடாதுதான்டா நான் அவனுக்கு நல்லது செய்யணும்னு போனேன். ஆனா அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. இப்ப வரைக்கும் அவன்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். யாழ்னி இறந்து போனதுக்கு உண்மையான காரணம் இது இல்லைன்னு. ஆனா அவன் காது கொடுத்து கேட்கல. தப்பு பண்ணவன் கூட நிம்மதியா வாழ்றான்டா. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு தாண்டா ரொம்ப வலிக்கும். அதனால தாண்டா அவன் கோபத்துல கூட அவனோட உணர்ச்சியை வெளியே கொண்டு வர்றான். நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்னு அது காட்டு தெரியாம தாண்டா கோவம் பண்றான். இது தெரியாம தான் நீ தப்பு பண்ணா உனக்கு கோவமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்கடா. யாருக்குமே அது புரியல. மகேஷ் அல்லாதுடா மகேஷ், அண்ணன் பாரு, உண்மையாவே நீ ரொம்ப பாவம்டா. இப்போ வரைக்குமே நீ பாவம்டா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்டா. மிருதுலா விஷயத்துல நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு அவளை உனக்கு நான் விட்டு கொடுத்துருப்பேன்டா. ஆனா என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சு எனக்கு விட்டு கொடுக்க துடிச்சவன்டா நீ. இப்பவும் நீ எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ற. ஆனா உனக்கு அமையறதுதான் கெட்டதெல்லாம் நடக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத. உண்மை என்னன்னு அவனுக்கு புரிய வச்சு அவனை உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். இனிமே நீ அழக்கூடாதுடா. இது வரைக்கும் நீ அழுது போதும்டா. இன்னைக்காவது நிம்மதியா தூங்குடா. போய் எம்பிட்டு நாளா இது மனசுக்குள்ள போட்டு வச்சு நீ அழுத்தமா அழுவேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல இது என்னோட பிரச்சனை. நீ அழுகாது என்ன? உனக்கு அண்ணன் இருக்க, எப்போதுமே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலுமே நான் இருக்கிற வரைக்கும் நீ கலங்காதடா. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு எல்லாமாவா நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி என் புள்ளதான் உன் புள்ளன்னு நீ முதல்ல சொன்னியோ அதே மாதிரி வேண்டாம். நீ எனக்கு முதல் குழந்தை. உண்மைதான் சார்னு. இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன். அது எனக்கு தெரியும். ஐ லவ் யூடா சார்னு. ஐ லவ் யூ டூடா.
நிஜமாவே அவதான்டா ஃபீல் பண்ணணும். உன்ன மாதிரி ஒருத்தனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோமேனா அவன் தான் ஃபீல் பண்ணணும். அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸை கொடுத்து அவனை உன்கிட்ட வந்து அண்ணன் சேர்க்கிறேன்டா. அல்லாத அண்ணன் இருக்க. உம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கைன்னு வாழ்றது உன் அப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. உன் அப்பனை பத்தி அம்மாவுக்கு நல்லா தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு வலி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னைக்குமே உன் அப்பனுக்கு உன் பெரியப்பா தான் ரொம்ப பெரிய விஷயம். உன் பெரியப்பாவும் உன் அப்பாவும் தான் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. கண்டிப்பா உன் அப்பாவை அவரோட ஃப்ரெண்டு கூட நம்ம சேர்த்து வைக்கணும்டா. கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். அதை சேர்த்து வச்சுட்டா அம்மா நிம்மதியா இருப்ப. கண்டிப்பா அதை நடத்தி கொடுக்குறேன். ஐ லவ் யூ டா மகேஷ். மாமா என்ன பொண்டாட்டி, நான் இல்லாம 4 நாள் ரொம்ப ஜாலியா இருந்த போல. ஆமா, பின்ன ஜாலியா இருக்காதா? எனக்கு என்ன, நீ எப்படா போவன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியா நானும் என் பையனும் டிஷம் போட்டுக்கிட்டு. ஓ அப்படி. இந்த 4 நாள்ல ஒரு நிமிஷம் கூட என்ன நீ தேடல? சீச்சி, அப்படிலாம் இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பொய் சொல்றனாலதான் என் புள்ள எட்டி வதைக்குது. ஆமா, நினப்புதான் பொழப்பு கிடைக்குமா? அப்படிலாம் கிடையாது. நல்லா 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்தேன் தெரியுமா? அப்புறம் மாமா போனமே 4 நாள் திரும்ப பொண்டாட்டி வந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம். மாசமா இருக்கா, கரெக்டான நேரத்தில் விட்டுட்டு வேற போயிட்டோம். இன்னும் 3 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஜாலியா அவுத்து விட்ட மாடு மாதிரி போக வேண்டியது, திரும்ப வீட்டுக்கு வர வேண்டியது. இது ஒரு பொழப்பு. பொண்டாட்டி இரு. மாமா ஏற்கனவே உன் புள்ள எட்டி உதைக்கிறான், இதை நீ வேற. இப்ப சொல்லடி, உண்மை சொல்லு, என்ன மிஸ் பண்ணல? பண்ணலடா, திருப்பி கேட்பான். பண்ணல. இங்க பாருடி சண்டை கோழி, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம், என்கிட்ட சொல்ல முடியாது. உண்மையை சொல்லு, நிஜமாவே என்ன மிஸ் பண்ணவே கிடையாது. நீ ஃபீல் பண்ணவே இல்லை. என் போட்டோவை எடுத்து நீ பார்க்கவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோ தவிர மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்தேன். பொய், வாய் திறந்தாலே பொய், ஃப்ராடு. யாரா ஃப்ராடு? நீயா நானா? நீ போ, நான் உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். 4 நாள் மாசமா இருக்க என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டில, போடா. அப்படின்னு முக்கியமான வேலை. அதான் சொன்னேன்ல, சீக்கிரமா புது பொண்டாட்டி ரெடி பண்ணிடணும்டா. ஓஹோ, அப்போ இந்த பொண்டாட்டி போர் அடிச்சிட்டனும். போரா, போர்லையும் போரு, சக்க போரு. உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பெற்று கொடுத்துட்டா பொண்டாட்டிலாம் போர் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் புது பொண்டாட்டி தானே தேடி போவீங்க. அது என்னமோ உண்மைதான், ஆனா மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னைக்குமே பழைய பொண்டாட்டி தான். பழைய பொண்டாட்டி இருக்கிற ஒரு கிக்கு புது பொண்டாட்டி கிட்ட எல்லாம் வருமா என்ன? இங்க என்ன பார்த்தோன்னு இப்படி பேசுவ, அங்கிட்டு உன் தம்பி பார்த்தோன்னு வேற மாதிரி பேசுவ. டே, இந்த ஆம்பளை பையனுங்களோட புத்தி என்னன்னு எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி, தெரியட்டும். மாமா போய் 4 நாள் ஆச்சு. 4 நாள் எதுவுமே இல்லை. ஸோ ஏதாவது கொடுக்கலாம்ல? பிச்சிடுவேன், உன் புள்ளிட்ட சொல்லி தந்துடுவேன். எந்திரிச்சு போடா. அதெல்லாம் முடியாது. 4 நாள் ஆகி போச்சுடி. ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தா கூட கண்ணத்துலயாவது ஒன்று கிடைக்கும். நான் என்ன பெருசா ஏதாவது கேட்டதா என்ன? ஓ, சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ? இருக்கும், பட் இல்ல. ஒரே ஒரு கிஸ். அதெல்லாம் முடியாது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்ல முடியாதா? முடியாதுடா. என்ன பண்ணுவேன்? போக முடியாது. ஐயோ, போடா. ஏதாவது ஒண்ணு பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கோ. என்ன? இங்க பாரு, நம்ம பாப்பா வெளியே வர வரைக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லியாச்சு. நான் வேற வெளியூருக்கு போயிட்டு வந்து 4 நாள் ஆகுது. இந்த 4 நாள்ல ஒரு கிஸ்ஸாவது இல்லைன்னா
அப்புறம் எப்படி? நான் தான் முன்னே சொல்லிட்டேனே, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாப்பா வர வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. உனக்கு விருப்பம் இருந்தால் ஓகேன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் முடியாது. பாப்பா நல்லபடியா வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் மற்றதை யோசிப்போம். இப்போ ஒரு கிஸ்ஸு. கிசு 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 போடா. வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? என்னடி வெக்கமா இருக்குங்கிற? பின்ன என்ன சொல்லுவாங்களா? நீ போ, என்ன அப்படி பார்க்காத சரணு. அப்புறம் நமக்கு வளகப்பு வைக்கிறத பத்தி வீட்டில் பேசினாங்க. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வேற மூட்ல இருக்கண்டி. யோசி வர ஐஸ். என் புச்சுக்குட்டி பாவம், வலிக்கும், அதான். அப்பப்பப்பா, என்ன திடீர் இருக்கிற? இது வரைக்கும் எப்படின்னு தெரில. இந்த 3 மந்த்ல என் சின்ன புச்சுக்குட்டிய வெளியே கொண்டு வர போறல. ஸோ இனி உனக்கு எந்த வழியும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன். அதனால நான் என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது எது தெரியுமா? இந்த மாதிரி தான் என்னோட பெயினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நடந்துப்ப தெரியுமா? அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் யூ. I love you too. டே தம்பி பையா, என்னடா தம்பி பையா அதிசயமா அண்ணன் ரூம் சைடுல வந்திருக்க? ஏன் என் வீட நான் உனக்கே பட்டா போட்டு எழுதி வச்சிருக்காங்களா? வாசு வாடகைக்கு தங்க வச்சிருக்காது, ஞாபகத்துல வச்சுக்கோ. எந்த எச்சு பேசிட்டு இருக்கிறான்னுங்கிட்ட. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏதோ லவ் மேட்டர் பத்தி வீட்டுல சொன்னல. சாரிடா, அண்ணனுக்கு மெமரி லாஸ் ஆகி மறந்துட்டா. உனக்கு மெமரி லாஸ் மட்டுமா ஆகும்? என் லவ் மேட்டர் பத்தி வீட்டுல எடுத்து சொன்னா உனக்கு என்னென்னமோ லாஸ் ஆகும்டா. ஆனா என் காசுல வாங்கி திங்க சொன்னா அண்ணனுக்கு தம்பிக்கு லட்டு திங்கிற மாதிரி. லட்டு இல்லடா, பூந்து திங்கிற மாதிரி. டே தம்பி பையா, லட்டு உருட்டா லட்டுடா, அத உதுத்து போட்டா பூந்திடா. என்னடா நீ? சரி நீ மூடு, உன்னை யார் தத்துவம் சொல்லல. இப்போதைக்கு லவ் மேட்டர் சொல்ல வேணாம், நாங்க பொறுமையா சொல்லிக்கலான் இருக்கோம். பொறுமையா சொல்ல போறீங்களா? பொண்டாட்டி கேட்டே உங்க போய் பொறுமையா சொல்ல போறாராமா அவர் காதலிக்கிறது உன் தங்கச்சிய. அவர் கிடக்குறாரு. நான் உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பேன், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. நல்லா படிச்சு முடிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வீட்டுல பேசி ஜாம் ஜாம் உங்க கல்யாணத்தை நடத்திடுவேன். ஆமா, அவதான் வாழமரம் கட்டி உங்களுக்கு தாலி எடுத்து கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறான். அண்ணி அவன் கிடக்குறா. அண்ணி நீங்க இருக்கீங்க அண்ணி, எனக்கு தெரியும் அண்ணி. நல்லபடியா எங்க கல்யாணம் நடக்கும், அது உங்க தலைமையில நடக்கும் அண்ணி. அப்ப சரி, எல்லாம் பாடிக்கு சொல்லி எடுப்புங்க. அபசகுணமா பேசாதுடா. நான் எங்கடா அபசகுணமா பேசுறேன்? என் வாய் தன்னால வருதுடா. வரும் மூஞ்ச பாரு. என் மூஞ்சிக்கு நல்லா தானே இருக்கு. மூட்டு போ வந்தா பாரு. நாங்க ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம். மாதவன் நீ ஏதோ என்கிட்ட சொன்னால என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சுடா. அதான் நீ ஏதோ இந்த ஃபேமிலில சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்கல்ல, நீ அந்த மாதிரி அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் இருக்கோம். நீ அதுதான் நான் நித்தியாவும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். யாரு கேட்டு முண்டா ஃபேமிலி பிளான் என்னன்னு தெரியுமா? ஐயோ முடியலையே. சரி, இதுக்கு ஆள் என்ன சொல்லுச்சு? அதான் மெயின் பாயிண்ட் சொல்லுவாக்கலாம். அவ்வளவு சரின்னு சொல்லிட்டான். பொண்டாட்டி கேட்டியா? அவன் தங்கச்சிக்கு சரியா? கரெக்டா தானே ஜோடி சேர்ந்துருக்கீங்க, நல்லா வருவீங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று நடக்கும், ஞாபகம் இருக்கா? தெரியுமா? நீங்களா கொண்டாடலையா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சரண் தலையில மல்லி போஸ்ட் வந்தானே, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூச்சர் பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க அதானே? அதான் இப்ப நீங்க ஃபேமிலி பிளான் பண்ணிட்டா அந்த டிஸ்கஷன் எப்படி நடக்கும் தெரியுமா? நீ சும்மா இருடி. தற்கொலை என்கிட்ட சொன்ன மாதிரி ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு வெளியே போய் யார்ட்டையும் சொல்லிடாத. அவ்வளவுதான், முட்டு போ. ஏன் ஃபேமிலி பிளானுக்கு என்னது? போடா வெண்ண, உனக்கு தான் ஒண்ணும் தெரியல. கேட்ட ப்ரொஃபஸர் ஆமா. நீ நான் வரங்க. நீ இவெல்லாம் எப்படி என் கூட பிறந்தான்னு தெரியல. சரியான தற்குறியால இருக்கான். உன்னால சும்மா இருக்க முடியல. ஏன் அவரை நோண்டிட்டு இருக்க? அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு காமெடிக்கு பேசியிருந்திருக்கலாம். என்ன பொண்ணாட்டி குழந்தை சப்போர்ட்டா? ஏன்
என் குழந்தைங்க நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா? போடா வந்துட்டான். சரி வா சாப்பிட போலாம், டைம் ஆச்சு. நானும் சாப்பிடதான் வெயிட் பண்றேன். அதான் வா போலாம். இல்ல நான் சாப்பிடணும்னு சொன்னது வேற. டேய் போடா. என்ன போட நீ வாடி. டேய் பக்கி கைய விடு. எப்ப பாரு அடுப்படி சோத்து மூட்டை சட்டின்னுக்கிட்டு ஏன்டி இப்படி இருக்க? நீ சாப்பிடணும்ல, உனக்கு டேப்லெட் கொடுக்கணும் அதான். அப்பா டேப்லெட் நீ ஏன்டி அடிபட்டு 3 மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னமும் என்னத்துக்கு தான் டேப்லெட் தரந்தால நானும் வெக்கமே எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு எனக்கும் தெரியல. நான் சொல்ற வரைக்கும் வெக்கம் மனசோடு சொன்ன இல்லாத எதுவுமே இல்லாம வாங்கி சாப்பிடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னேன் பசி என்னன்னு இன்னுமா புரியல. அது வேணாம். எங்க என் மூஞ்ச பார்த்து சொல்லு. நமக்குள்ள ரொமான்ஸ்னு ஒன்று நடந்து எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா? எத்தனை மாசமா? டேய் சரி விடு விடு, அது டக்குன்னு ஒரு ஃப்ளோல வர்றதெல்லாம் கண்டுக்க கூடாது என்ன. சரி விடு, எவ்வளோ நாள் ஆகுது? ஏன்டி என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? இனி ரொமான்ஸ் நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன? எது புரியல? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. ஒன்றும் சரியில்லை. நீ தான் சரியில்லை, போடா. நில்றி மகேஷ் வேணாம் விடு, வா சாப்பிட போலாம். எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. என்ன வேணும்? இன்னைக்கு நைட்டு என்ன இப்படி கேட்குறான்? நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்ல, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணோம். இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டுமே, அதுக்காக இவனோட ஆசையும் நம்ம தள்ளி போடுறதா. அவன் இன்னைக்கு தான் ரொம்ப ஆசையாக என்கிட்ட கேட்குறான். நிறைய டைம் சந்தியா சொல்லியிருக்கால, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னு. நம்மளும் பேபியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன, குழந்தையும் முக்கியம்தான். அதை விட என் மகேஷோட சந்தோஷமும் முக்கியம். அதனால் தப்பில்லை. குழந்தை வேணும்னு வாயாலே சொன்னா கிடைச்சிருமா என்ன? உனக்கு இன்னைக்கு ஜாலியா இருக்கணும், அதுக்காக என்னென்ன உருட்ட பத்தியா? நிஜமா தாண்டி, நானும் அப்பாக வேணாமாடி. இப்போ என்ன? உன் இஷ்டம். இஷ்டம்னா சொல்லாத. எனக்கு இஷ்டமா இல்லையா அது மட்டும் சொல்லு. எனக்கு இஷ்டம்தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதானே எனக்கும் பிடிக்கும். அப்புறம் என்ன? என்னோட சந்தோஷத்துக்காக நிறையா எனக்காக பண்றல. இனஃப். இன்னும் உனக்கு மட்டும் நான் ஹாப்பினஸ் தர மாதிரி பேசுறேன். எனக்கும் அதுல சரி பாதி பங்கு ஹாப்பினஸ் இருக்கிறதுனால தான் அக்செப்ட் பண்ணேன். உருட்டாதடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கெஞ்சும் போது அதான் இந்த விஷயத்துக்குலாம் பொண்ணுங்களுக்கு கெஞ்ச விடுங்கடி. ஏதாவது ஒன்று சண்டை போட்டா போதும், நைட்டு வரவெல்லாம் அப்படின்னு ஒன்று பேசிட வேண்டியது. அப்படித்தானே? ஏன்னா உங்களோட வீக்னஸ் என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்ப என்ன வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதானே. சரி விட, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது புரியுதா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும் கம்பெனி ரகசியம் புரியுதா? ஐ லவ் யூ டூ. இரு நான் உனக்கு பூ வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, நான் நைட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன். அப்புறம் சொல்லும் ஒதுங்காத தொட்டு உசுப்பேத்தி விட்டு உனத்தான் ஒவ்வொரு மாதிரி நக்கு நெஞ்சில பச்சைய குத்தி வச்ச இதுதான் நேரதும் இதுதான் தேனும் உன்னத்தான் உட்கார வச்ச நாரா சாத்திர சன ஊர்வல வந்திடுவேன் உன்னோடு நான் சேர தின்னேனே உன் சோறு நீந்துதான் சாமிக்கு விட்டேனே வெள்ளாடு. என்னடா மகனே, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? போங்கப்பா, ஒரே வெக்கமா இருக்கு. என்னடா மகனே வெக்கப்படுற? இப்படி வெக்கப்பட்டுதான் எப்படா சீக்கிரம் அப்பாங்கிறது? வேறுக்குனே என் மருமக வேற சவால் வேற விட்டுட்டான்னு வேற சொல்லிட்டேன். சீக்கிரம் அப்பாக வேணாமா? ஆகணும்தாப்பா, ஆனா இப்ப வெக்கமா இருக்குப்பா. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ. இங்க பாரு, அப்பா சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆம்பளைங்கிற வீரத்தை நீ விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா ஆம்பளை எப்போது கெத்தா இருக்கணும்டா, பூனை மாதிரி இருக்க கூடாது. புரியுதா? பா இது வரைக்கும் பூனையா இருந்துட்டேன்ப்பா. பாருங்கப்பா, புலியா இருக்கேன். புலியா இருந்து பாருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளேயே 1க்கு 4 பிள்ளையா பெத்து தள்ளிடுற பாருங்கப்பா. அப்படியே கிளுகிளுன்னு நடந்துட்டாலும். என்னப்பா? டேய் அவன் அண்ணன்டா, அவன் ஏதாவது சும்மா பேசிருப்பான்டா. அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அப்பா சொல்றேன்ல கேளு. அப்பா சொன்னாலும் ஆட்டுக்குட்டி சொன்னாலும் நம்பாத. நம்பினா வாழ்க்கை நாசமா போயிடும். என்ன
பாருங்கப்பா, திரும்ப திரும்ப அபசகுணமாவே நடக்குதுப்பா. இப்படியே இருந்தா நான் புலியாக முடியாதுப்பா. டேய், அவன் ஏதோ வேலை பொழுப்பு எல்லாம் பேசிட்டு இருக்கான்டா. அவன் சொல்றதுல நம்பிட்டு இருப்பியாடா நீ? அப்பா சொல்ற, நீ தைரியமா போ. காலையில புலியாத்தான் வரணும், புரியுதா? சி, போங்கப்பா, வெக்கமா இருக்கு. சரி சரி, இப்பெல்லாம் வெக்கப்பட்டுக்கோ. அங்க போனது நீ வெக்கப்படக்கூடாது, என் மருமகளை வெக்கப்பட வைக்கணும்டா. இப்ப பாருங்கப்பா, உங்க பையன் யாருன்னு பாப்பீங்கப்பா. காலையில நான் எப்படிப்பட்டாலும் காலையில பாருங்கப்பா. பாக்குறேன். வெற்றி உமதே, தோல்வி உனக்குதான். இப்ப அங்க வந்தன் வைய செவ்வளவு அவ்வளாயிரம் பத்துக்கோ. அங்கிட்டு போய் பேசுறா. நீ அண்ணனே பேசினாலும் கவலை இல்லப்பா. நான் போயிட்டு வரேன். வரட்டா? போயிட்டு வாடா ஏ ராஜாத்தி. என் கருப்பு தங்கடா நீ. அப்பா, தங்க விலைலாம் அதிகமா இருக்குப்பா. கருப்பு டைமண்ட்னு சொல்லுங்கப்பா. அது மட்டும் 10 ரூபாயா? அப்ப இல்லப்பா, எல்லாரும் எனக்கு கருப்பு டைமண்ட் தான்ப்பா சொல்லுவாங்க. அப்ப நான் கருப்பு வைரம் இல்லப்பா. அப்படி சொல்லுங்கப்பா. நான் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன்னு இல்லையா? அதான் பேச்சு. உனக்கு என்னடா என் செல்லம்? போ. டீ புண்டாட்டி, என்னை வாடி சீன்ற இருட்டி வர்ற. படுவா ராஸ்கல், எதுக்குள்ள சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? உங்க மாறுமகதாப்பா சும்மா நோய் நோயின்னு இருக்கா. உனக்கு வேற வேலை இல்ல, உன் பொண்டாட்டிக்கு வேற வேலை இல்ல. என்ன போடா. இப்பதான் சின்னவனுக்கு புத்திமத சொல்லி ரூமுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கேன். ரூம்குள்ளையா? எதுக்குப்பா? அது எதுக்கோடா? அப்பா, என்னப்பா எது எதுக்கோங்கிறீங்க? அப்பா, அப்ப சொல்லுங்கப்பா. நானும் எது எதுக்கோ பயன்படுத்திக்கிறேன். படுவா ராஸ்கல், குத்திடுவான் பாத்துக்கோ. என்னடா நீ? ஒரு பிள்ளை பெத்தாச்சு இன்னமுமா? அப்பா, ஒரு பிள்ளை பெற்றாலும் இளம திரும்பலப்பா. அப்படியே பாருங்கப்பா. வயசானாலும் என் ஸ்டைல் ஒண்ணும் மாறலப்பா. எனக்கு தான் மாறல, மண்டையில மட்டும் தான் சொட்ட விழுந்துருக்கு. உங்க அம்மா லவ் பண்ண சொன்னா லவ் பண்றாளா? பா, உருட்டாதீங்கப்பா. அன்னைக்கு ஏதோ நைட்டு ரொமான்ஸ் ஆமா, என் பொண்டாட்டி வந்து சொன்னா. அடே என்ன? பொண்டாட்டி சொன்னாப்பா. அதான்ப்பா. சரி விடுங்க, அதுல பெருசா எடுத்துக்காதீங்க. சத்த படம போடா. சரிப்பா. டேய் விக்ரம், என்னது இது? கொலையிற மாதிரி தெரியுது மூஞ்சி பார்த்து. கொலையில கூடாதுடா. இங்க பாரு, நீ புலி உன மாதிரி ஆகிறாத. அப்பா சொல்லி கொடுத்ததுல வேஸ்டா போயிடும். ஆனாலும் ஒரே வெக்கமா இருக்கே. சரி சரி, ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி இருக்கணும். ஏண்டா, அவன் உண்மையில கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்கும்போது நீ என்னமோ அவகிட்ட வம்பிடுத்த. அப்பா அப்பா அடங்கி போனா, நீ ஒரு மாதிரி நல்லா புலி மாதிரி சீறிட்டு போன. இப்ப என்னடா, அவளும் அடங்கி போக மாட்டேங்கிற, நீயே புலி மாதிரி சீர மாட்டேங்கிற. அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு அவளை நீ பூனையா உட்கார வைக்கிற, நீ புலியா மாறுறடா. ஆமாடா. ஏங்க நில்லாத வைகையில நீராட போகையில சொல்லாத செய்கையில நிஜாட செய்கையில கல்லாகி போன நானும் கண் பார்த்தாடாவ கை சேரும் காலம் வந்தா தோளோடு தோளாவ உள்ளகனத்ததடி நானும் பாடி நானும் தேடி. என்ன லுக்கு? அது ஒண்ணு இல்லைங்க. என்ன என்னது இது? என்ன இதுனா? நான் தான். ஏன் வேற யாராவது எதிர்பார்த்தீங்களோ? அதெல்லாம் இல்லையே. நான் புலி தெரியுமா? புலி. சரி, புலியா இருங்க. யாரு வேணான்னு சொன்னா? நானும் உங்களை பூனைன்னு சொன்ன மாதிரி பண்றீங்க. அதான் நான் வந்து புலி. நான் வந்து புலியா எப்போதுமே இருப்பேன். என்ன வந்துட்டு கொஞ்சம் கூட புருஷனை மதிக்க மாட்டேற. வா, வந்து பக்கத்துல உட்காருவா. பக்கத்துல உட்காரணுமா? ஆமா, வா. இதோ வரேன். அது என்ன அந்த உட்காரட்டா? உட்காரதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த சேலை எதுக்கு இப்படி முடிஞ்சு கட்டிருக்க? எடுத்து இறக்கி விடு. ஏன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணதா? யார் டிஸ்டர்பன்ஸ் பண்ணது? அப்படிலாம் கிடையாது. நான் புலி. நான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறேன். நான் புலி புலி புலி. புலியா? ஏ- புலியா? நான் புலிதான். பாரு, ஒரு ஆம்பளை எவ்வளோ வீரனா இருந்தாலும் சரி, என்ன அவன் ஊருக்கு வேணா வீரம், ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட அந்த வீரம்லாம் செல்லுபடியாகாது. விட்ரி, நான் வெக்கத்து விட்டே கேட்கறேன்டி. எல்லா நாளும் நீ ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி பண்றது? என்னைய மக்கள் என்னடி நடப்பாங்க? ஓ, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேறடா. சரி, சேர்ந்து பண்ணலாமா?
பண்ணிடுவோம். ஏய் விடுறி. நீ தான் உன்னை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறேன்னு சொன்ன, இப்போ பண்ணலாமே. வேணாம். டேய், நீயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டியா? பண்ண நான் கொடுத்தாலும் டைம் கொடுத்தாலும் அதையும் பண்ண மாட்டியா? என்ன? நான் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் வேற. ஆஹா, சரி. மாமா சொல்லி கொடுத்து தானே இங்கே வந்தீங்க. அது அது அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் இல்லையா? போடி ஆளை பாரு. நீ வேணும்னே தானே அப்படி சேலை கட்டிட்டு வந்த. இப்பயாவது புரிஞ்சுச்சே. எனக்கு தெரியாத என் பொண்டாட்டி பத்தி. ஐ லவ் யூ. மசங்குவே கசங்குதையா கை பிடிக்க நீயோ ஆயா என் வீரா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது ஆயா என் வீரா நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகுது ஆயா என் வீரா கண்ணு இப்போ ஒத்துக்கிறேன்டி நான் போனேனே. அது ஆனால் நீங்கள் நினச்சா புலியாக இருக்கலாம். அது நீங்கள் புலியாக இருந்தீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரில. நான் உங்களை விட்டு விலகி இருக்கும்போது நீங்கள் புலியாக தான் இருந்தீங்க. இப்போ தான் புலியாக மாறிட்டீங்க. மறுபடியும் புலியாக மாறினா நான் பூனையாக தயார். அவளை உன்ன